ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா உடலுக்கு ஆரோக்கியமான உளுந்தங்களி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுந்து இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கப்பு. இது நாங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். நீங்கள் வேணுன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு டீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருவி வச்சுருக்கோம், அதே அளவுக்கு உளுந்து அளவுக்கு. இது பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு. நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க. வாங்க, உளுந்தங்களி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் உளுந்தையும் போட்டு அப்படியே வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர வரலும் வறுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துட்டோன்னா தான் அரைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு நல்லா வரும். பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் போட்டு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், அரிசியும் இந்த மாதிரி நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. கொட்டி இப்படி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி பவுடரை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சலாடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சலிச்சதும் இந்த மாதிரி வந்து கிரைண்ட் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதை வந்து திரும்பவும் வந்து ஒரு தடவை விட்டு அரைச்சிக்கலாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த களி கிண்டும்பொழுது பார்த்திங்கன்னா உளுந்தங்களி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நம்ம திருவி வச்சுருக்கிற கருப்பட்டியை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பாகு பதெல்லாம் வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா சூடானதும் அந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோங்க. ரொம்ப கொதிச்சு வர வேண்டாங்க, சும்மா ஓரளவுக்கு சூடானால் போதும். அதில் போட்டிருக்கிற கருப்பட்டி கரைஞ்சி வர அளவுக்கு. நம்ம எந்த பாத்திரத்தில் உளுந்தங்களி ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி சூடாக காய்ச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த சுண்ணாம்பு கல் இதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆகாமல் நல்லா கலரி விட்டு வச்சுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலரிக்கணுங்க. அப்படி கலரும் பொழுது நம்ம கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு அப்படியே அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் வரும். இப்போ இதை அடுப்பை வச்சு பற்ற வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரே டைமில் நல்லெண்ணெயை சேர்த்தாமல் ஒரு 2 ஸ்பூனாக ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி விடணுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மாதிரி 2-3 டைம்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து இதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா நிறைய சேர்த்துக்கணும். பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. திரும்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. உளுந்தங்களியை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலும்புக்கு நல்லா வலுவூட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பேக் பெயினால் நிறைய பேர் அவதிப்படுறாங்கன்னா அவங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உளுந்தங்களி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து அதிகமாக பெருக்கி கல் அதை வராத அளவுக்கு
யூரின் கழிவுகளை வெளியேற்றுதுங்க. பாருங்கள், இன்னும் எண்ணெய் பத்தலை, திரும்பவும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை ஒட்டாமல் நல்லா பார்த்தீங்கன்னா உருண்டு வருது. ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்தே வெளியில் விட ஆரம்பிக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்துட்டதுக்கு பார்த்தீங்கன்னா 150 மில்லி நல்லெண்ணெய் தேவைப்படுதுங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறங்களோ அந்தளவுக்கு இன்னும் நல்லா வருங்க. எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு கையில் எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னா எதுவும் கையில் ஒட்டி வராமல் இப்படி வரணும். இப்படி இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, உடலுக்கு ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடிங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.